ஆதாம் பார்த்து சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு. எங்கே என் நாய் காணும், பூனையை காணும், அதுக்கு தான் சொல்கிறாரு போல இருக்குன்னு பார்த்தானா? கிடையாது, கண்டிப்பாக அவனுக்கு வழங்கி இருக்கும். நம்மளை தான் சொல்கிறாரு. ஜதையாக வந்தது எல்லாத்துக்கும் பேர் வச்சான். கர்த்தர் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது, நீ மட்டும் ஏன் தனியாக இருக்கிற? அந்த மிருகத்தையே அந்த மாதிரி ஃபீலிங் உள்ள மிருகமாக உண்டாக்கியிருக்கிறேன், ஒரு இமோஷன் உள்ள மிருகமாக உண்டாக்கியிருக்கிறேன். ஒரு மிருகம் பாருங்கள் தன்னுடைய ஜோடிக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னு, ஒரு மிருகம் பாருங்கள் தன்னுடைய குட்டிகளுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ நேசிக்கணும், அதை உயிரையே கொடுக்கும் பாருங்கள். அதுக்கே அவ்வளோ இமோஷன்ஸை கொடுத்து நான் உண்டாக்கியிருக்கிறேன். ஒரு மனுஷன், என்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு நேசம், அன்பு, பிரியம், இதை கொட்டக்கூடியவனாக, இதெல்லாம் உடையவனாக, வாழக்கூடியவனாக அவனை உண்டாக்கியிருப்பேன். யோசித்து பாருன்றாரு. தனிமையாக இருப்பது நல்லதில்லை, நீ தனிமையாக இருக்கிறது நல்லதில்லைப்பா, ஏன்னா உனக்கு இமோஷன்ஸை கொடுத்துருக்கிறேன் நான். அந்த இமோஷன்ஸை நீ கொட்ட வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும், அன்பை யார் மேலாவது செலுத்த வேண்டும், நேசிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். அதுக்காக கொடுத்துருக்கிறேன்ற இருக்கீங்களா? அப்போ மனுஷனை ஆழமான உணர்ச்சிகள் உடையவனாக உண்டாக்கியிருக்காரு. சும்மா மேற்பூச்சான உணர்ச்சிகள் இல்லைங்க, ஆழமான உணர்ச்சிகள், ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக, அன்பு கூறக்கூடியவனாக, அரவணைக்கக்கூடியவனாக அப்படி உண்டாக்கியிருக்காரு. நல்லதுக்காக, அது மூலமாக புருஷன் பொண்டாட்டி நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அதை கொடுத்தாரு கர்த்தர். நல்ல காரியத்துக்காக கொடுத்தாரு. தனிமையாக இருக்கிறது நல்லதே இல்லைன்ட்டார். என்ன இதை எங்கே கொண்டு போய் கொட்டுறது இந்த எமோஷனை? அதுக்கு ஆள் வேணுமே, பிள்ளைகள் வேணுமே, மனைவி வேணுமே, குடும்பம் வேணுமே. பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? நீங்கள் அன்பை கொட்டுறீங்களா? உங்களுடைய பிரியத்தை அவர்களுக்கு வாரி வாரி வழங்குறீங்களா? எவ்வளோ வருது பாருங்கள், கொட்டை கொட்டை இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முடிவே இல்லை. என்ன வேணால் கொடுப்பீங்க, உயிரையே கூட கொடுப்பீங்க. ஏன்னா கடவுள் அப்படி உண்டாக்கியிருக்கார், அதுக்காக தான் உண்டாக்கியிருக்கிறார். அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, பேரானந்தம் உண்டாக முடியாது உண்டாக்கியிருக்கிறாரு. இதெல்லாம் யோசித்து கூட பார்க்குறது இல்லை பாருங்கள், என்ன மாதிரி இன்பெல்லாம் வச்சுருக்கிறாரு. தான் சொல்கிறேன்ல, நாக்கில் வெறும் சோத்தை அள்ளி உள்ள போட்டுக்கிறதுக்கு நாக்கு இல்லை, அதில் நரம்பை வச்சிருக்கிறார் பாருங்கள். ஒரு அது சிலர் வாயில் வச்சாங்கன்னா இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்காங்க விவரமாக சொல்லுவாங்க. சில ஆட்கள் இங்கே இருக்கீங்க, தெரியும் எனக்கு. சிலர்லாம் அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சிருவீங்க எல்லாத்தையும். இதில் இந்த மசாலா இருக்குங்க, அதில் இல்லைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்க, இதை சேர்த்து அப்படி வருங்க. எப்படி தான் சொல்கிறாங்களோ தெரியல, எனக்கு முழுங்க தான் தெரியுது எனக்கு. ஆனால் நல்லா இருக்குதுன்னு தெரியுது, ரொம்ப அறிவு இல்லைனாலும் பிரமாதமாக இருக்குதுன்னு தெரியுது. நல்ல மீன் குழம்புக்கும் கெட்ட மீன் குழம்புக்கும் வித்தியாசம் தெரியுது எனக்கு.